நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை, இப்ப சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல கொடுத்த ஒரு நேர்காணல், அதுல செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்வி, அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு பதில். அதாவது சீமான் விஜய் கூட்டணி பற்றி அந்த கேள்வி, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த பதில். இதை பற்றி தான் இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பல பேர் இதை பத்தி விவாதிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம திமுகவினுடைய அண்டா அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அதுல அண்ணன் சீமான் வந்து ஒரு கேள்வியை கேட்டு அந்த காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க. நாம கூட அதுக்கு பதில் சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தோம். இப்ப நான் பதில் கொடுத்த அந்த காணொலியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் கேட்ட கேள்விக்கு, முக்கியமான அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம விட்டுட்டோம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கி மிச்சம் சொச்சம் அப்படிங்கறத நமக்கு பிடிக்காது. அது எங்கேயுமே பாக்கி வைக்கிறதே பிடிக்காது. அந்த வகையில ஒரு கேட்ட கேள்விக்கு நம்ம முக்கியமான அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம விட்டுட்டோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாது. அதாவது ஒரு முழு நேர யூடியூபர் கிடையாது. நம்ம வந்து ஒரு 4 இடத்துல வயக்காடு இருக்குது, அங்க ஓடிட்டு ஓடியாந்துட்டு அந்த மாதிரி வர்ற சமயத்துல தான் நம்ம இதை பத்தி யோசிச்சு நம்ம வந்து இது பேசிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நம்ம செந்தில்வேல் அண்ணன் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து முக்கியமான அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம விட்டுட்டோம். சரி நண்பர்களே, நம்ம திமுகனுடைய அண்டா செந்தில்வேல் அவர்கள் எழுப்பிய அந்த கேள்விக்கு, முக்கியமான அந்த கேள்விக்கு நம்ம இந்த காணொலியில் நம்ம பதில் சொல்ல போறோம். வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போகலாம். அதாவது நண்பர்களே, நம்ம திமுகனுடைய அண்டா செந்தில்வேல் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் விஜயனுடைய அரசியல் வருகையை வந்து எதிர்த்தாரு. அதாவது கமலையும் ரஜினிகாந்தையும் அடிக்கிற அடியில எந்த நடிகரும் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுக்கு திரும்பி செய்தியாளர்கள் கேட்டாங்க, அது தெரியும், விஜய்க்கு சேர்த்தா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, விஜய்க்கு சேர்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எடுத்துட்டு தான் காணொலியை வெளியிட்டிருந்தாரு நம்ம அண்ணன் செந்தில்வேல் அவர்கள். அதாவது அவர் காணொலியை வெளியிட்டதற்கான அந்த முக்கிய கருத்து, முக்கிய மையப்புள்ளி என்ன அப்படின்னா, அன்னைக்கு விஜயை எதிர்த்துட்டு இன்னைக்கு ஏன் சீமான் வந்து விஜய் ஆதரிக்கிறாரு அப்படிங்கறதான். இதுதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த முடிவால, இந்த கருத்தால இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, அது தனி மனிதனுக்கு இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் சரி, என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அதாவது அன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வரதை வந்து எதிர்த்தாரு, இன்னைக்கு ஆதரிக்கிறாரு. இதனால என்ன சமுதாயத்துல பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, என்ன விளைவாசி ஏறி போச்சு, என்ன பாதிப்பு வந்து ஏற்பட்டுருச்சு மக்களுக்கு, அது தனி மனிதன்ல தொடங்கி இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கும் என்ன அதனால பாதிப்பு அப்படிங்கறதா என்னுடைய முக்கியமான கேள்வி. சரி, அடுத்தது, அதாவது ஒரு நிலைப்பாடு ஒரு சமயத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அதே நிலைப்பாட்டில் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விடயங்களை வந்து நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு தான். அந்த வகையில் நான் பாத்தீங்கன்னா 2016 வரைக்கும் நான் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருந்தேன். அதன் பிறகு 2019 தொடங்கி இப்ப கடைசி இந்த 2024 தேர்தல் வரைக்கும் நான் நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து திமுக உண்மை முகம் எனக்கு தெரியாது. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய அவசியமும் அன்னைக்கு வந்து எனக்கு தெரிய வரல. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அன்னைக்கு திமுகவுக்கு வாக்களித்த நானு இன்னைக்கு கடந்த 3 தேர்தல்கள்ல நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு வாக்கு செலுத்துறேன். அதுக்காக என்கிட்ட வந்துட்டு, ஏப்பா அன்னைக்கு வந்து 2016 வரைக்கும் நீ திமுக ஓட்டு போட்டு இப்ப ஏன் நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு ஓட்டு போடுற அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேட்க முடியுமா? இப்படி கேள்வி கேட்டா இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல், முட்டாள்தனமான கேள்வி தெரியுங்களா? அதே மாதிரிதான் நம்ம செந்தில் அண்ணன் கேட்கிற கேள்வியும். சரி, செந்தில் அண்ணன் கிட்ட இன்னொரு கேள்வி. இன்னைக்கு சீமானை பார்த்து இப்படி கேள்வி கேட்கிற செந்தில் அண்ணன் அவர்களே, நீங்க ஏன் முதல்வர் ஸ்டாலினை பார்த்தும் உதயநிதியை பார்த்தும் கேள்வி கேட்கல? அதாவது 2021 தேர்தலுக்கு முன்ன ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க? நம்ம திராவிட முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? தகுதியுள்ள குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன் இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கல? என்ன காரணம்? அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் சட்டமன்றத்திலேயே கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி நாங்க வந்து நீட்டு தேர்வை ஒழிப்போம், அதற்கான ரகசியம் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படி மாதிரி சொன்னாரு. ஆனா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா நடந்தது என்ன? முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி நீட்டு தேர்வு வந்து ஒழிச்சிட்டாங்களா? ஒழிக்கவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. ஆனா என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நீட் தேர்வு நடந்தது. அந்த நீட் தேர்வுல மன உளைச்சல் ஏற்பட்டு தோல்வி அடைந்து ஒரு சில மாணவர்கள் வந்து உயிரிழந்தாங்க. அப்ப இந்த உதயநிதியை பார்த்து ஏன் நம்ம செந்தில் அண்ணன் வந்து கேள்வி கேட்கல? என்ன காரணம்? ஆக நீங்க ஸ்டாலினையும் கேள்வி கேட்க மாட்டீங்க, உதயநிதி ஸ்டாலினையும் கேள்வி கேட்க மாட்டீங்க. இப்படி திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இந்த நிலைப்பாட்டில் பல பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதாவது 1000 ரூபாய் வந்து நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. ஆனா இப்படி இந்த மாதிரி தகுதி உள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பல பெண்களுக்கு, அதாவது தேவைப்படக்கூடிய பல பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க வரல. நம்ம வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து எதிர்க்கிறோம், இதை வந்து வரவேற்கல. இருந்தாலும் எத்தனை பெண்கள் வந்து நம்பி வாக்கு செலுத்திருப்பாங்க? நம்ம வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா நமக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல எத்தனை பெண்கள் வந்து வாக்கு செலுத்திருப்பாங்க? ஆனா பல பெண்கள் வந்து இன்னைக்கு ஏமாற்றத்தில் இருக்காங்க. அப்ப நம்ம திராவிட முதல்வர் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிக்கும் தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்று ஆட்சி வந்த பிறகு இப்ப வந்து அதை நடைமுறைப்படுத்துறது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை பத்தி ஏன் செந்தில் அவர்கள் கேள்வி கேட்கல? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம், ரகசியம் தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு தேர்தல் முடிந்தது பிறகு நாங்க வந்து அதற்கான போராட்டத்தை வந்து நாங்க முன்னெடுத்திருக்கோம், 50 லட்சம் கையெழுத்து நாங்க வாங்க போறோம், அதுக்கான செயல்பாட்டில் இப்ப இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க? இதை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்கல?
முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே நாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி நாங்க நீட் தேர்வை வந்து நாங்க ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை ஒழிக்க முடியாம திரும்பவும் அந்த நீட் தேர்வு நடந்து பல உயிர்கள், பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க, பல உயிர்களும் போயிருக்கு. இதை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேறீங்க? ஓ, நீங்க திமுக பெரிய அண்டாவாச்சே, அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு எளிய மகனான, ஒரு அரசியல் பின்புலம் இல்லாம ஒருத்தன் வந்து அரசியல்ல வந்து எழுந்து வரான் அப்படின்னா அவனை பத்தி நீங்க கேள்வி கேட்பீங்க, சீமானை பத்தி நீங்க கேள்வி கேட்பீங்க. அதனால செந்தில் நேரங்களே, நீங்க திமுக அண்டாவா இருங்க, குண்டாவா இருங்க, என்ன வேணுமாலும் இருங்க. முதல்ல இந்த ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் வந்து கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் வந்து கேள்வி கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சீமான் கேள்வி கேட்கிற தகுதி வந்து உங்களுக்கு கிடையாது. சரி நண்பர்களே, இந்த திமுக அண்டா செந்தில்வேல் அண்ணன் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு தரமான கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற இந்த காணொலி பதிவு. இதுல ஒரு திருப்தியா இதுல வந்து கேள்வி கேட்டுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம திமுக அண்டா செந்தில்வேல் அண்ணன் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கறதான் தெரியல. சரி நண்பர்களே, இந்த தருணத்துல இவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டு ஒரு காணொலி பதிவிடணும் அப்படிங்கிற தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.